அண்ணே அண்ணே சிரட்டை கண்டி ஒன்று 5 ரூபா தானே அண்ணே. முருகேசா, அடையாளம் தெரியல பாண்டி. பாண்டி, ஆமா முருகேசா பாண்டி. அடையாளமே தெரியல பாண்டி. நேத்து தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க நீ வந்திருக்கேன்னு. உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். உன் வீட்டை சுத்தி எவ்வளவு கூட்டம். நீ வீட்டுக்குள்ள உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். தீப்தி ஆபீஸ் நேரமாச்சு. காலையில கூட தம்பிக்கிட்ட விசாரிச்சேன். நானே உன்னை பார்க்க நினைச்சேன் பாண்டி. ஆமாம்மா, எவ்வளோ வருஷம் ஆச்சு. சின்ன வயசுல பார்த்தது எப்படி ஆயிட்டேயா நீ. அடையாளமே தெரியல. மாமாடி காலையில என்ன படிக்கிற? சரியா சொல்லு மாமா கிட்ட. உன்னை அப்பா அப்பா நினைச்சு பாப்பேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கே முருகேசா. நீ எப்படி இருக்க பாண்டி? இருக்க ஏதோ. டீ கல்லுவட்டியில ஒரு எடுவட்ட வயலுக்கு கட்டி கொடுத்தாங்க. நின்னா சந்தேகம், பவுடர் போட்டா சந்தேகம், தேய்ச்ச சேலை கட்டினா கூட சந்தேகம். ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் கூட அவ திருந்தல. ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சான். குழவிகளை காலில் தூக்கி போட்டுட்டு போட பொசக்கட்ட நாயன் என் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளை முந்தானியை விரிக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ 5 நிமிஷம் தான். ஒரு ரோசத்துல தான் பொம்பளை ஒருத்தரிக்க படுக்கிறேன். அந்த பக்கிக்கு தெரியல. பிறந்ததுல இருந்து இந்த தீப்பெட்டிக்கு தான் வாக்கப்பட்டிருக்கணும் என்னமோ. இங்கதான் இருக்கே பாண்டி. ஊருக்குள்ள ஜாஸ்தி வாடகை, அதுக்கு தான். எங்க ஆத்தாவை காணோம்? வெளில போயிருக்கோம். இந்தா போ. இந்தா முருகேசா. என்னை பத்தியே பேசிட்டு இருக்க. நான் ஒருத்தி. நீ எப்படியா இருக்க? மெட்ராஸ்ல இருக்கியாமே. கல்யாணம் ஆயிடுச்சுல? எத்தனை பசங்க? என்னையா என்னாச்சு? நீ வாழ்ந்துட்டு வாழா வெட்டியா இருக்க. நானும் அப்படித்தான் பாண்டி. எனக்கு வேற எதுவும் கேட்காத பாண்டி. நான் வரேன். முருகேசா, அண்ணாச்சி கூப்பிட்டு தான் கதிரே வந்திருக்கேன். பங்குனி பொங்கலுக்கு விருதுநகர் முழுக்க அட்வர்டைஸ் பண்ணணும்ப்பா. பஸ் ஸ்டாண்டில் 2 ஃப்ளக்ஸு, ஹோட்டலில் 2 ஃப்ளக்ஸு, தெப்பத்துக்கிட்ட 2 ஃப்ளக்ஸு. இது போக பஜார் பூரா ஒரு போஸ்ட் விடாமல் ஃப்ளக்ஸ் பண்ணணும். பண்ணிடலாண்ணாச்சி. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணாச்சி. என்னப்பா சின்ன சிக்கல் இருக்குங்கிற? சும்மா செய்யலாமே நல்லா. இல்லைங்கண்ணாச்சி, வழக்கமாக உங்களுக்கு மலர் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நான் ஊடால பூந்து பண்ணா அது ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான்னு தானியா நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நான் வேலையில் சுத்தம் இல்லை, கரெக்ட் இல்லை, சொதப்புறேன். உன்னால் பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியாதுன்னு இல்லைண்ணாச்சி, பண்ண வேணாமேன்னு பார்க்குறேன். அவனுக்கு கொடுத்த ஆர்டர் நான் ஒன்றும் உனக்கு பிடிக்கி கொடுக்கலையே. நானாத்தான் வாலண்டியராக உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லு. தப்பு இல்லைண்ணாச்சி. அப்போ பண்ணுப்பா. மாப்பிள்ள கிடைச்சிருச்சு. 10 லட்சம் ஆர்டர் கிடைச்சிச்சு மாப்பிள்ள. எங்க வர்மா கணக்கு வெயிட் பண்ணீங்களா? 5 மினிட்ஸ் வந்துடுறேன். பாப்பா போஸ். வணக்கண்ணாச்சு. என்ன ஆளையே காணும்? இங்கே உள்ளூர்லதே இருக்கியா இல்லை வெளியூர்கிட்ட போயிட்டியா? இங்கே தான் வச்சிருக்கேன். இப்போ உன்னை எதுக்கு தேடினேன்னா, இந்த தடவை கோயில்பட்டி பொருட்காட்சியில் 2 ஸ்டால் போடணும்ப்பா. 2-3 ஹோர்டிங் பண்ணுறதுக்கு சரியப்படாச்சு. என்னப்பா? ஆமாம், நீங்கள் தான் நம்ம வேற பாட்டி தெரிய போயிட்டீங்களா? அவனை வச்சு பண்ணிக்கங்க. நல்ல பையனா தெரிஞ்சிச்சு. அவனுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது கூட எப்படி செய்கிறானோ தெரியல. போய் சொல்ல என்னாச்சு? நீங்களே கூப்பிட்டு கொடுத்துருக்கீங்க. நான் ஒன்றும் சரியாக பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னப்பா செய்யணுங்கிற? அவன் எப்படி செய்கிறான்னு பார்த்துறேன்.
தள்ளி நிக்கவனே என் புலப்புல மண்ணாடி போட்டு அப்படித்தானே செய்வேன். மாட்டேன்டா யாரும் அருவாத்திட்டு வரவே அறுத்த 6 குரு போடுவா 6 குரு போடுவா. யார் போடும் பாத்துருவாண்டா பண்ணி என்ன கொல்லுடா மணிவேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீ மண்ணாடி கத்து விடுற கத்து விடுறா நாய் கையில வச்சு வேலை இருக்கே நீ உயிரை விட மாட்டேனா ஏய் என்ன பிடிடா குடுறா ஏய் கத்து பாரு திருட்டு நாய் ஆம்பளை இருந்தா இப்ப வாடா ஏய் போட்டு உன போலி போறடா வீடுடா வீடுடா வாடா எல்லாம் ஒரு ஆளடா விளக்கண்ண ஒளிஞ்சிரடா. அவனை பத்தி உனக்கு தெரியாது அவன் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டானே நல்லா வந்து வாசிக்கடா. என்ன இதுக்கு வந்தீங்க போ தள்ளிப்பா இவளா ஒரு ஆளடா. அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்னே இல்லைன்னா நம்மள போட்டுவானே நீ ஒளிக்கடா நீ போன. அன்னைக்கு என் தம்பி சொன்னான் அவனை போட்டுருவோம்னு. நான் தான் கேட்காம அவனை தடுத்துட்டேன். அதான் என் தம்பி இன்னைக்கு ரத்தம் சிந்தினதுக்கு காரணமாக போச்சு. அந்த போஸ் நான் அன்னைக்கே போட்டிருக்கணும். ஒளிஞ்சிருக்க போல் நாயே வெளில வாடா. எந்த பீரா இருக்கும் சார், அவனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது, ஏதோ ஆயிடக்கூடாது. அவன் 100 வருஷம் வாழணும். அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணு. அவனுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து பல மாசமாகியும் எங்க அப்பாவுக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையல. அடிக்கடி என்னை வச்சு வீட்டுல சண்டை வரும். அண்ணன் பெரிய அவர் இங்கதான் இருப்பாரு. இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? நீ என்னடா பெரிய வக்காலத்த உனக்கு? இந்த வீட்டுக்கு அவன் என்னடா பண்ணிருக்கான்? ஒண்ணு அவன் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நான் போறேன், எனக்காக இருந்தேன். என் தம்பிக்காகத்தான் நான் இந்த வீட்டுல இருக்க ஆரம்பிச்சேன். என் தம்பி கடையில என்னை எந்த வேலையும் செய்ய விடல. அங்கேயும் என்னால் ஒட்ட முடியல.